ஹாய் பாட்டும் ஃபூட்டும் எங்கே போனாலும் இந்த ரூமில் வந்து பேசினா தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கதை. இன்றைக்கி ஹாய் பாட்டும் ஃபூட்டும் இன்றைக்கி கிறிஸ்மஸ்ஸு. ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு செல்ஃபிஷ்லாம் இன்றைக்கி நான் என்னை பற்றி பேசலான்னு இருக்கேன். ஏன்னா இன்றைக்கி நான் போனோம் இடம் அந்தமாரி. ஸோ அந்த இடத்த காட்டிட்டு ஸோ நாங்கள் சின்ன வயசில் உள்ளதை பற்றி ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நம்ம சொல்லுவோமே, நம்மளுக்கு அந்த காலத்து வாழ்க்கை கிடைக்குமா இப்போ நம்ம எவ்வளோ தாண்டி. ஆனால் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக நாங்கள் திருப்பி தேட மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு சஃபர் பண்ணியிருக்கோம். நான் அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். மேரி கிறிஸ்மஸ். ஓகே, இன்றைக்கி கிறிஸ்மஸ்னால பெருசாக ஒரு பிளான் இல்லை. சரி பிரேக்ஃபாஸ்ட் போய் எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து பந்திங் போனோம். இதில் என்ன சேட்டைனா 8 பேர் எங்கள் ஃபேமிலியில். ஆனால் ஆக்சுவலி 8 பேருக்கு ஆர்டர் பண்ணிட்டாரு. அதில் ஒரு ஆள் மிஸ்ஸு, நம்ம நந்தினி. சாப்பாடு வந்த பிறகு தான் தெரியுது ஒரு ஆள் மிஸ்ஸுன்னு. அப்புறம் சாப்பிட்டுட்டு இங்கேருந்து சரி கேரி ஐலண்ட் போகலான்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு பிளான் பண்ணோம். கேரி ஐலண்ட் வந்து நான் பிறந்த இடம். ஸோ அங்கே போகலான்னு சொல்லி அங்கே கிளம்பி வச்சுதோ. அந்த கடல் தெரியுது, அதுதான் கேரி ஐலண்ட். இந்த கடல் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான கடல். ஏன்னா நாங்களாம் சின்ன வயசில் இந்த கடலில் தான் மீன் பிடிச்சி வளர்ந்த கடல் இந்த கடல் தான். ஸோ ரொம்ப சின்ன வயசுலேருந்து நாங்கள் போவோம். விவரம் தெரியாத வயசுலேருந்து எங்களை கூட்டி போவாங்க. நான் பார்த்துங்க, நாங்கள் வந்து அந்த மேடெல்லாம் தாண்டும்போது தண்ணி ரொம்ப இருந்தால் நாங்கள் 7 கடல் தாண்டுறோமாலாம் கேட்டிருக்கோம் எங்கள் அம்மா அப்பாவை. அவங்களும் அப்படி தான் ஆமாம் சொல்லி எங்களை கூட்டி போன இடம். எனக்கு என்ன அங்கே போய் நினைவுகள் வந்துச்சுன்னா, அங்கே ஒரு அங்காளம்மா கோயில் இருக்கும். நான் ஏற்கனவே அந்த யூடியூப் சேனலில் கூட போட்டிருப்பேன். நம்ம கபாலி படம் எடுத்தாங்களே அந்த கோயில். ஸோ அந்த கோயிலுக்கு தான் போகலான்னு சொன்னாங்க பிக் பாஸ். சொன்னானே சரின்னு நாங்களும் கிளம்புனோம். ஸோ அங்கே போனோன்னே தான் எனக்கு வந்து என்னோடய ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லலான்னு வந்தேன். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் கதையை கேட்கணும். இந்த பைசன் படம் ஒன்று வந்துச்சு. அந்த படம் வந்தோடனே அந்த கிராமத்து லைஃபு எங்கள் லைஃப்பை வந்து நான் படமாக எடுக்கணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஆக்சுவலி நான் எப்பொழுதும் உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லுவேன் தானே, எனக்கு கோயிலுக்கு பிடிக்காதுன்னு. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கு முன்னுக்கு இந்த நண்டு பாருங்கள். இது வந்து ஒரு சீன எங்கள் வலையிலலாம் மாட்டோம். நாங்கள் எடுக்க மாட்டோம், திருப்பி தூக்கி தண்ணியிலே போட்டுருவோம். ஆனால் ஆக்சுவலி இதோட ரத்தம் வந்து ப்ளூ கலரில் இருக்குன்னுவாங்க. அதை எடுத்துகிட்டு திருப்பியும் கடல்லே போட்டுறாங்க. போட்டு அந்த ரத்தம் ரொம்ப விளையாம். ஆனால் ஆக்சுவலி இதோட முட்டையெல்லாம் நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம். அதை ஒரு மாதிரி சுட்டு நடுவில் பார்த்தா கொஞ்சம் முட்டையாக நல்லா ருசியாக இருக்கும். இப்போ நாங்கள் சாப்பிட மாட்டோம். அப்போ அந்த அசிலிக்காரங்க இருக்காங்களா, அந்த பிள்ளைங்க கூட சேர்ந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அது ரொம்ப விளையாம். இப்போல்லாம் நாங்கள் சும்மாவே அதை இது எங்கள் அம்மா அப்பாலாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த அசிலிக்கார பிள்ளைங்க கூட தான் சேர்ந்து நாங்கள் சாப்பிட்டு பழகணும். அப்புறம் இந்த மீன்லாம் பார்த்தா ஆக்சுவலி சரியான விலை. அங்கே விற்கிற மீனெல்லாம் வந்து நான் ஒரு ஒவ்வா மீன் கையில் எடுப்பேன். அதெல்லாம் விலை இல்லை. அந்த மீன் நம்ம பசாரெலாம் வாங்கினா 1 கிலோ 8 வெள்ளி 10 வெள்ளிக்குள்ளே வாங்கிக்கலாம். ஆக்சுவலி ருசியாக இருக்கும். இந்த மீனெல்லாம் வந்து யாருக்கும் சாப்பிட தெரியாது. இதெல்லாம் எங்கள் வலையில் மாட்டியிருக்கு. ஸோ அதான் நாங்கள் அந்த வலையில் என்னென்ன மீன் நாங்கள் அந்த வலையில் எடுக்கிறோமோ அந்த மீன்லாம் ரொம்ப சீப்பாக இருக்கும். நாங்கள் அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிடுவோம், ருசியாகவும் இருக்கும். இன்னொன்று வந்து இந்த போட்டு இருக்குது, அந்த புலாக்கறி ரவுண்டு போட்டு அந்த இடம், அப்புறம் அந்த போட்டு. ஸோ அப்போ அன்றைக்கி அந்த கிச்சன் போனோம். அந்த போட்டு நார்மலி வந்து அந்த இடத்துல வந்து இந்த ஜெட்டி மீன்லாம் வந்து இறக்குறாங்களே. ஸோ நார்மலி அந்த இடத்துலையே வந்து இப்போ ரொம்ப விலை போட்டு விற்கிறாங்க. ஒன்று காரணம் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷுன்னு நினச்சி வாங்குகிறோம். இன்னொன்று வந்து சம்டைம் அவங்க வந்து பசார்லேருந்து கூட எடுத்து மிக்ஸ் அண்ட் மெஷ் பண்ணி விற்கிறாங்களாம். ஸோ நம்ம அந்த இடத்துல போய் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிதுன்னு ரொம்ப பற்றிக்கு அந்த மீனோட கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஸோ கலந்து விட்டு அவங்களும் வாங்கிடுறாங்க. ஆக்சுவலி அது நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கினாலே இன்னும் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷுன்னு கண்டிப்பாக கடல்லேருந்து மேலே ஏற்றி கை வாங்கினோமா கணக்கு வேறு. இவங்க வச்சு விற்கிறாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை இல்லை. அதனால் அந்த ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்லிவிட்டு முக்கியமாக அந்த இடத்துக்கு போனால் தான் ரொம்ப விலைக்கு விற்கிறாங்க. நார்மலி அங்கே தான் குறைச்சி விற்கணும். சரி, நம்ம கதைக்கு வருவோம். ஆக்சுவலி அந்த காலத்தில் நம்ம சின்ன வயசில் வாழ்ந்த வாழ்க்கை திருப்பி வராதா ஏங்கினவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. எங்கள் வாழ்க்கை வந்து நாங்கள் ஏங்கவே மாட்டோம். ஏன்னா நாங்கள் மேக்சிமம் சின்ன வயசில் மேக்சிமம் கஷ்டப்பட்டுட்டோம். ஆக்சுவலி கஷ்டப்பட்டோன்னா வந்து சாப்பாட்டுக்கோ எதுக்கோ கிடையாது, அந்த உழைப்பு வேலை. எங்கள் அப்பா வந்து 10 வேலையை ஒரு நாள் செய்வார். ஸோ அவர் இறக்குற வரைக்கும் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாருன்னா பார்த்துக்குங்களேன். அவருக்கு ஒரு கொள்கையோடு இருப்பார். அவரோட கொள்கை என்ன தெரியுமா, கடன் வாங்குறது தப்பு, கடன் கொடுக்கறது தப்பு. அதுதான் அவரோட கொள்கை. அப்புறம் இன்னொரு 2 கொள்கை வச்சுருக்காரு. இப்போ ஆடுலாம் மேய்ச்சோம், ஆட்டு பண்ணையெல்லாம் வச்சுருந்தாரு. ஸோ அந்த ஆடு வந்து வயிறு ஒட்டி இருக்கக்கூடாது. ஆட்டை வந்து மேய்ச்சல் கொண்டு போனால் வயிறு ஃபுல்லாக இருக்கணும். தோட்டம் வச்சுருந்தார், மல்லிகைப்பூ தோட்டம் வச்சுருந்தா வெயில் ரொம்ப அடிச்சிச்சுன்னா அவருக்கு ஏக்கமெல்லாம் அந்த தோட்டத்து மேலே தான். செடிக்கெல்லாம் தண்ணி பத்துச்சா இல்லையா தெரில, அப்படி ரொம்ப
ரொம்ப கேரிங் டைப்பு. எங்களையும் ஆமாம் அந்தமாரி அவரை பற்றி சொல்கிறேன் கேளுங்க. ஆக்சுவலி அவங்கள நான் தப்பாக சொல்ல வரல, எங்கள் அம்மா அப்பாவை. நான் என் கதையை சொல்கிறேன், நீங்கள் கேளுங்களேன். அப்போ உங்களாலேயும் அவங்கள ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலி நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை இப்போ நாங்கள் அந்த கோயில், அந்த அங்காளம்மா கோயில், நம்ம சூப்பர் ஸ்டார் நடித்த கோயிலை தான் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஓகே, நான் அடிக்கடி சொல்லுவேனே எனக்கு கோயிலுக்கு பிடிக்காது, ஆனால் சாமியை பிடிக்கும். ஆக்சுவலி சின்ன வயசில் நாங்களாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாலும் தான் அந்த தேவாரெல்லாம் படிக்க போவோம் அந்த எஸ்டேட்டில். ஸோ போகும்போதே அந்த கோயில் தலைவருக்கு என் குடும்பத்துக்கும் ஆகாதாட்டுக்கு, சொந்தக்காரங்க தான் என்ன பிரச்சனைன்னு தெரியல, சொந்தக்காரங்களுக்குள்ளே தானே பிரச்சனை வரும். ஸோ நாங்கள் சின்ன பள்ளியில் அந்த கோயிலுக்கு போகும்போதே ஒரு தூக்குச்சட்டி, அந்த காலத்தில் தெரியும் தானே, நம்ம அங்கே போனால் பொங்கல் எல்லாமே கொடுப்பாங்க, ஒரு சட்டி தானே சின்னதாக தூக்கிட்டு போவோம். ஸோ நாங்கள் தூக்கிட்டு போவோம், நான் என்னோடய ட்வின்ஸு தம்பி, நாங்கள் 3 பேர் தான் ரொம்ப க்ளோஸாக இருப்போம். எல்லாமே ஒரே சரியாக தான் கஷ்டப்பட்டோம். அவங்களாம் அக்காங்களாம் வேறு கஷ்டம், எல்லாம் ஒரே கஷ்டம் தான். ஸோ எங்கள் ஏஜில் வந்து நாங்கள் 3 பேர் டீமாக அலைவோம், நானே தம்பி என்னோடய ட்வின்ஸு. ஸோ அங்கே கோயிலுக்கு போகும்போது எங்களை வந்து தின்றதுக்கு வந்துருச்சிங்கன்னு சொல்லுவாங்க எங்களை அந்த கோயில் தலைவங்களாம் பார்த்துட்டு. ஸோ அது வந்து எங்கள் அம்மா காதுக்கு எட்டிடுச்சின்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா கொஞ்சம் சாது, எங்கள் அம்மா கொஞ்சம் ரோசக்காரிங்க அந்தமாரி. ஸோ அது எங்கள் அம்மாவுக்கு விஷயம் தெரிச்சுனோடனே நாங்கள் கோயிலுக்கு போனாலே எங்கள் அம்மா அடிப்பாங்க, கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு. அதனால தான் நாங்கள் அந்த சின்ன வயசுலேயே தான் அந்த கோயிலுக்கு போகாமல் இருந்து பழகிடுச்சு. ஸோ அப்புறம் 5 வளையாதது 60 வளையமானு கேட்பாங்களே. ஸோ சின்ன வயசில் அது நாங்கள் அப்படியே பழகிட்டோம். ஸோ அப்புறம் இப்போ எதுக்கு போகணுன்னு தோணுது. அதனால தான் இவர் கூப்பிட்டா கூட நான் ரொம்ப யோசிப்பேன் போகிறதுக்கு. ஏன்னா நாங்கள் அப்படியே பழகிடுச்சு, வாழ்க்கையை மாற்றி தானே ஆகணும் அப்படி இப்படின்னாங்க. ஸோ நான் இப்போ இருந்தும் அந்த எனக்கு டிஃப்ரெண்ட் ஒன்றும் தெரியலையே, நம்ம மனசு வச்சா தானே போகணும். ஸோ அதனால் எங்களுக்கு போகிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதில் இன்னொன்று கேட்டுக்குங்க, அந்த அமாவாசை பூஜை செய்யணும் அந்த கோயில், அந்த நிலத்து கோயிலுன்னு சொல்லுவோன்னா, அது சொந்த கோயில், நாங்கள் சொந்தமாக கட்டினது. அந்த மதுரை வீரன் கீழே அந்த அவர் நிற்கிறாரு, அது இதெல்லாம் என் கையால் சிமெண்ட் குழச்சி நாங்களாக கட்டின கோயில் அது. ஆக்சுவலி அதில் ஃபுல் ரத்தம் சிந்தி அந்த கோயிலை கட்டியிருக்கோம். ஸோ அதனால் எனக்கு சாமி பிடிக்காதுன்னு இல்லை, நாங்கள் வளர்ந்து வந்த பாதை அப்படி. அதனால தான் எங்களுக்கு அந்த கோயிலுனாலே நான் வந்து போகிறதுக்கு ரொம்ப யோசிப்போம். அந்த சின்னதுலேருந்து பழகியாச்சு. அதுக்கு முன்னாடி நான் தேவாரம் எல்லாம் போய்கிட்டு தான் இருந்தோம் எஸ்டேட் கோயிலில். ஸோ இந்த நாள் அவங்க பர்சனல் பிரச்சனைனால எங்களை வந்து அசிங்கமாக பேசுகிறது எங்கள் அம்மா காது கட்டுருச்சு. ஸோ கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு அடித்தாங்க. அது அவங்க தப்பு கிடையாது, அவங்களுக்கு ரோசம் ரொம்ப முக்கியம் தானே. ஸோ இதுதான் ஒரு காரணம் நாங்கள் போகாமல் இருக்கிறதுக்கு. இன்னும் ஏராளம் ஸ்டாரி இருக்குது. நான் ஆக்சுவலி ஒரு 3-4 எபிசோடு ஓட்டுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு எங்கள் ஸ்டாரி பிடிச்சிச்சின்னா கேளுங்க, இதுக்கு மேலே இன்னும் ரொம்ப ஸ்டாரி இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து இந்த கோயிலா, இதுதான் இந்த அங்காளம்மா கோயில். நம்ம கபாலி மூவி எடுத்தாங்களா அந்த இடம். ஸோ இதில் உள்ள ஒரு சிலை வந்து அந்த கடல்லேருந்து கொண்டாந்து இங்கே வச்ச சிலைன்னு நான் கேள்விப்பட்டேங்க, எங்கள் அப்பா சொன்னார். ஸோ இது அந்த காலத்துலேருந்து இங்கே திருவிழா செய்வாங்க, தீமிதி இருக்கும். முன்ன வந்து இந்த கோயிலுக்கு போனால் ரொம்ப காட்டு வழியாக தான் சுற்றி போகணும். இப்போ வந்து மெயின் ஹைவே கட்டிட்டாங்க. ஹைவே கட்டவும் துருசாங்க சைடில் பட்டிட்டு அந்த அல்லூர் மதம் தாண்டி நம்ம இந்த மாதிரி தாண்டி வந்தோமா இங்கே வந்துடலாம். பொண்டை திருவிழாக்கும் சரியான கூட்டம். ஸோ நல்லா விசேஷமாக இருக்கும் இந்த திருவிழா வந்து. அப்புறம் அந்த தீமதி எல்லாமே இருக்கும். அந்த காலத்தில் அவ்வளோ கூட்டம் பார்க்குறது வந்து அந்த இடத்துல தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதில் என்ன ஒரு கூத்துனா, இந்த திருவிழா வரப்போதுன்னா நாங்கள் 1 மாதம் முன்னிக்கே வந்து நாங்கள் போகணுன்னு ஆசைப்படுவோம். ஏன்னா நாங்கள் டவுனை பார்த்ததே 13 வயசில் தான் ஐசி எடுப்பாங்களா. அப்போ தான் எங்கள் அப்பா வந்து பந்திங்க்கு ஏற்றிட்டு போனார். அதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்த்த டவுனே வந்து அதுதான். நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் வந்து 1 மாதம் முன்னிக்கே வந்து ஆடி 18 வரப்போகுது. ஸோ அதனால் நாங்கள் துணியெலாம் எடுத்து வச்சுருவோம். எங்களுக்கு பெருசாக துணியெலாம் இருக்குது, வருஷத்துக்கு ஒரு டிப்போ எடுத்து கொடுப்பாங்க புது துணி. மற்றபடி நாங்கள் வந்து அந்த மிஷினை துடைக்கிறதுக்கு ஒரு பெரிய பண்டலில் துணி வரும், நாங்கள் அதை தான் எடுத்து பாய்ச்சிக்குவோம், வேறு துணி இருக்காது. மாதம் முன்னிக்கே வந்து நாங்கள் எடுத்து வச்சுருவோம். இதில் என்ன ஒன்றுன்னா எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னா, கரெக்டாக அந்த திருவிழா அன்றைக்கி தான் வந்து எங்கள் அம்மா அப்பா எப்பொழுதும் மீன் பிடிக்கிறீங்க. கரெக்டாக அந்த திருவிழா அன்றைக்கி தான் வந்து எங்களை கெஞ்சி கூத்தாடி மீன் பிடிக்க கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அன்றைக்கி தான் நண்டுலாம் ரொம்ப கிடைக்குன்னு. ஸோ நாங்கள் 1 மாதம் 2 மாதம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதெல்லாம் விட்டுட்டு அழுந்துக்கிட்டே நாங்கள் போயிருக்கோம் எத்தனையோ டிப்பு. ஆக்சுவலி இது வந்து அந்த எஸ்டேட்டாக வந்து ஒரு டெக்டாக வரும். ஸோ அதில் தான் ஏறி அங்கே திருவிழாக்கு வருவாங்க. இவங்க ஏற்றிட்டு வர கூட தேவையில்லை, அந்த மீன் பிடிக்கிறதுக்காக அந்த வாய்ப்பு கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, கூப்பிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் நாங்கள் மீன் பிடிக்க தான் அழுந்துக்கிட்டே போவோம். இதெல்லாம் எங்களுக்கு நடந்திருக்கு. அது ரொம்ப அந்த கோயிலை பார்த்தோன்னே எனக்கு அந்த நினைப்பு தான் வந்துச்சு. இன்னொன்று வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு அன்றைக்கின்னு போய் மீன் பிடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா ஆட்டு பண்ணை வச்சுருந்தாங்க, நினச்ச நேரம் ஆடு வெட்டுவாங்க, கோழி வர வச்சுருந்தாங்க.
அப்புறம் இந்த மீன் ஒரு டீப்பு போனாலும் 20-30 கிலோ மீன் கிடைக்கும். எவ்வளோ தான் நம்ம சாப்பிட்டு தீரும் சொல்லுங்கள். அவங்க வேலை செஞ்சு செஞ்சு சும்மா கொஞ்சம் ஓய்வு கிடைச்சாலும் எங்களை தூக்கி போட்டு கொண்டு போயிடுவாங்க. இதில் இன்னொரு சேட்டை என்னென்னா, நாங்கள் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போது ஆடு மேய்ப்போல். அப்போ காட்டில் வந்து அந்த மோட்டார் பைக்கில் வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு 2 டயர் உள்ள வண்டி இருக்காது, இந்த மாட்டு வண்டின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை நாங்கள் பார்த்தோம். சரி, பார்த்தோன்னே வா நம்ம தள்ளிட்டு வீட்டில் போய் வச்சு விளாட்லான்னு. நாங்கள் விளையாட்டு பிள்ளைங்க தானே, 7-8 வயசு தான் இருக்கும். சரி, தள்ளி அந்த வீட்டில் வச்சுட்டு நாங்கள் செய்யலாம் பார்த்தா எங்கள் அப்பாவுக்கு அதை பார்த்தோன்னே அவருக்கு ஐடியா வந்து அதை மோடிஃபை பண்ணிட்டாரு. மோடிஃபை பண்ணிட்டு அதுக்கு முன்னுக்காவது நாங்கள் கடலுக்கு போகும்போது யாராவது ஒரு ஆளை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வக்கலில் உட்காந்துருக்கணும், அவங்க மோட்டார் பைக்கில் தான் போவாங்க. ஸோ அதில் யாராவது ஒரு ஆள் அன்னைக்குன்னு மாட்டுவாங்க பலியாடா. அந்த வண்டி நாங்கள் என்றைக்கு கொண்டு வந்தோமோ அன்னிலேருந்து நாங்கள் தூங்கியிருந்தால் கூட தூக்கி வலையில் போட்டு ஏற்றிட்டு போயிடுவாங்க. அந்த செம்மண் ரோடு தானே, அது குதிக்கிற குதியில் குடல்லாம் வெளியே வர மாதிரி இருக்கும். பார்த்தா நம்ம கடலுக்கு போய்கிட்டு இருப்போம். ஸோ வேணான்னாலும் அவங்க விடமாட்டாங்க. அதுக்குன்னு அவங்க சோம்பேறி கிடையாது. நாங்கள் 10 வேலை செஞ்சோமா அவங்க 20 வேலை செய்வாங்க. அவங்களுக்கு ஹெல்ப்பாக தான் நாங்கள் போவோம். ஸோ எஸ்சியில் ரொம்ப பேர் எங்கள் அம்மாவுக்கு பேயின்னு பேர் வச்சுருக்காங்க. எங்கெல்லாம் வந்து குட்டி பிசாசுன்னு. ஏன்னா நாங்கள் 10 வயசுலாம் ஸ்லோப்பு எடுத்து பழம் வெட்டியிருக்கோம். என் கையெல்லாம் எவ்வளோ காயப்படுத்திருக்கு. அப்புறம் அந்த பூராலாம் கடிச்சிச்சின்னு சொன்னேன். அது எத்தனையோ டிப்பு கடிச்சிருக்கு. கடிச்சா பெருசாக மருந்துலாம் கிடையாது, ஏதோ ஒரு இலையை பிச்சு தேய்ச்சி விடுவாங்க. தேய்ச்சி விட்டு அங்கே ஒரு ரத்தக்கட்டு போட்டுருவாங்க, ரத்தம் பரவாமல் இருக்கிறதுக்கு. அதுதான் அவங்களோட மெடிசன். ஓகே, இன்னும் பயங்கரமான கதை இருக்குது. ஸ்கூல் லைஃப்பை பற்றி நான் அடுத்தது போடுறேன். 11 நிமிஷம் ஆச்சு, உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஒரு பாட்டோட நிப்பாட்டிடுறேன். அடுத்த பார்ட் 2ல் கண்டிப்பாக வாங்க. அது இன்னும் த்ரில்லிங்காக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காததெல்லாம் என் லைஃப்பில் நான் சொல்லுவேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த எபிசோடு நான் வருது. இது தொட்டாஞ்சிலிங்கி தெரியும் தானே? காலம் மாறுமே. இது பாவமோ இல்லை சாபமோ, சில காலம் தோன்றும் சோகமோ. மனமே தொட்டா சிணுங்கிதானே, அதுவே தன்னால் மலரும்